ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 5 Minute Max. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாடு போலீஸ் எஸ்ஐக்கான போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ 8/3/2019 இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தினுடைய எஸ்ஐ போஸ்ட்டு. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு. ஸோ மொத்தம் பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 969 போஸ்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1000 போஸ்ட்டு கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்டு உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நேற்று கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க எஸ்ஐ எக்ஸாமுக்கு எப்போ வருது அப்படின்ட்டு. ஸோ அடுத்த நாளே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா விளம்பரம் வெளியான தேதி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். 8/3/2019 வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 20/3/2019. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 19/4/2019. ஓகேங்களா? ஸோ எழுத்து தேர்வு பின்னர் அறிவிக்கப்படும். இப்போ வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன்லையுமே பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன ரீசன், எலெக்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா இதுக்கு பார்த்திங்கன்னா 462 போஸ்ட்டு ஜென்ஸுக்கு இருக்குது. அதே போல் ஃபீமேல் அண்டு திருநங்கையில் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு 198 அப்படி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆயுதப்படைக்கு ஒரு 276 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கு ஒரு 33 போஸ்ட்டு, மொத்தம் 969 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒதுக்கீடுகள் பார்த்திங்கன்னா காவல்துறைக்கான ஒதுக்கீடு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20% இருக்காது. எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். 20% பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் பிசிஆர் இருக்கிறவங்க எழுதுறதுக்கான ஒரு சான்ஸ் தான் 20%. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு 10% ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ முக்கியமான தகவல் பார்த்தோம்னா 1/7/2019 அன்றைக்கு வயது பார்த்திங்கன்னா 20 வயசு மேலே இருக்கணும் அண்டு 28 வயசு பொது பிரிவினருக்கு இருக்கணும் அப்படிங்கிறத போல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 வயசு இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 33 வயசு. முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் 45. துறை ரீதியான ஒதுக்கீடு அதுவும் 45. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட்டில் 20% இருக்குது, அதுவும் 45% கொடுத்துருக்கு. 45 வயது கொடுத்துருக்காங்க. கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா 10+2+3 பேட்டர்னில் இருக்கணும். அதாவது 10th 12th டிகிரி. ஓகேங்களா? அங்கீகரிக்கப்பட்ட டிகிரி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு மற்றும் பெண்கள் இடஒதுக்கீடு நடைமுறை இதெல்லாம் அந்த இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா அந்த பர்சன்டேஜ் 69+31% இது பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. 31 பார்த்திங்கன்னா ஜென்ரல், 69 பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு. இதை பின்பற்றுவாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்வு முறை அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. எழுத்து தேர்வு எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப் தான். இப்போது 70 மார்க் இருக்கும். அதே டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு 85 மதிப்பெண்கள் இருக்கும். அதுக்கப்புறம் உடற்கூறு தேர்வு இருக்கும். அதுக்கப்புறம் நேர்காணலுக்கு ஒரு 10 மதிப்பெண்கள் இருக்குது. சிறப்பு மதிப்பெண் அப்படின்ட்டு ஒரு 5 மதிப்பெண் கொடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா என்சிசி, என்எஸ்எஸ் இது போன்றதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 5 மதிப்பெண்கள். ஸோ மொத்தம் ரிட்டனில் ஒரு 70, இன்டர்வியூக்கு ஒரு 10, சிறப்பு மதிப்பெண் ஒரு 5, அதுக்கப்புறம் உடற்கூறு அலங்கரித்தல், உடல் தகுதி இந்த ஃபிசிக்கலுக்கு ஒரு 15. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1:2 விகிதாச்சாரம் ரேஷியோ படி கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு 1:2 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தேர்வு கட்டணம் கொடுத்துருக்காங்க. தேர்வு கட்டணம் பார்த்திங்கன்னா 500 rupees ஃபீஸ் பே பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வேணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோஸ் நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எஸ்ஐக்கான கால்ஃபர். இது ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த எஸ்ஐ எக்ஸாம் தான். அதுவும் 969 போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு போஸ்ட் தான். அதனால் மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் தகவல்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.